7,000 கோடி கடனில் ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்தாருன்னா உங்களுக்கு தெரியுமா? அது வேற யாரும் இல்லை, கஃபே டே ஓனர் சித்தார்த்தா 2019ல். அந்த டைம் எல்லாருமே எப்படி இவங்க இந்த 7,000 கோடி செட்டில் பண்ண போகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சித்தார்த்தாவோட ஒய்ஃப் மாளவிகா ஹெக்டே சிஇஓ பொசிஷன் எடுத்தாங்க. கீர்த்தி சுரேஷ் எப்படி மிஸ் இந்தியா மூவியில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டீ ஷாப்பை டெவலப் பண்ணாங்களோ அதே மாதிரி மாளவிகா ஹெக்டேவும் கொஞ்சம் கொஞ்சமாக கஃபே டேவை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 800க்கு மேலே இருக்க எம்ப்ளாயிஸோட லைஃபோட சேவ் பண்ணாங்க. லாஸ் ஆகிற எல்லா ஷாப்பையுமே க்ளோஸ் பண்ணாங்க. 2021ல் 7,000 கோடி இருந்த கடன் 1,700 கோடியே கம்மியாச்சு. 2023ல் உங்களுக்கு 500 கோடி கம்மியாக தான் கடன் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இப்போ கஃபே விட அவுட்லெட் மட்டும் பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே. பட் 2019ல் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, 7,000 கோடி கடன் இருக்குன்னு மாளவிகா ஹெக்டே கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தாலும் கஃபே டே சாம்ராஜ்யமே உருவாயிருக்காது. பட் அவங்களுடைய ஹஸ்பண்டோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணியே தீர்வுன்னு அவங்க எழுந்து நின்னது தான் இப்போ மாளவிகா ஹெக்டேவை ஒரு இன்ஸ்பிரேஷனல் விமனாக பார்க்க தோணுது. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என் பேஜை ஃபாலோ